ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பிரீத்தி சஞ்சீவ் ஹியர். ரொம்ப நாள் ஆச்சுல என்னோட vlogs எல்லாம் நீங்க பார்த்து நிறையவே சேமிச்சு வச்சிருக்கீங்க. குட்டி 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 குட்டியா அழகான vlogs எல்லாம் உங்களுக்காக பண்ணி அது என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே என்னோட புது ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட விஷயமா ஆயிடுச்சு. புது ப்ராஜெக்ட் வந்து லான்ச் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. ஸோ அதுக்காக தான் வெயிட்டிங். ஸோ ஒரு நியூ கெட்டப்ல பிரீத்தி உங்க முன்னாடி வர போறேன். ஸோ அதனால அதுக்கு முன்னாடி அந்த vlogs எல்லாம் உங்களோட ஷேர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரெசிபி ஷேர் பண்ணிடலாமே அப்படின்ட்டு தான் என்னோட அம்மாவோட அத்தன்டிக் ரெசிபி. அதாவது எங்க அம்மா பாத்தீங்கன்னா அவங்க வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் கோயம்புத்தூர். ஆனா அவங்க பேசிக்கா பார்த்தா ஒரு மலையாளி, ப்ராப்பர் பாலக்காடு மலையாளி. அதனால அவங்களோட அந்த கியூட் ரெசிபிஸ்லாம் தான் நிறைய உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஆத்தென்டிக் கோயம்புத்தூர் ஸ்டைலில் அவங்களோட அந்த ஒரு சுண்டைக்காய் காரக்குழம்பு சொல்ல முடியாது, எண்ணெய் குழம்புன்னு சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய்க்காகவே நல்ல 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 பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது இது சுண்டைக்காய்னா உங்களுக்கு நல்ல வறுத்து நீங்கள் வந்து வத்த குழம்புல வந்து யூஸ் பண்ணுவாங்க நல்லா காய வச்சு. பட் அது வந்து சுண்டைக்காய் வந்து அப்படியே பச்சை சுண்டைக்காவை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், அது ஆக்சுவலாக எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது ஒரு மெத்தட் இருக்குது. அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது, ஆன்டி ஆக்சிடென்ட். அப்புறம் நிறைய இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் டைஜஷன் ப்ராசஸை ரொம்ப அழகாக பண்ணி கொடுக்கும். அல்சர் ப்ராப்ளம் இதெல்லாம் இல்லாமல் சுண்டைக்காய் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம வெஜிடேரியனில் நோட், ஏன்னா நிறைய பேர் பீங் வெஜிடேரியன் நீங்கள் நான்வெஜ்ஜை பற்றி புகழ்ந்து பேசுகிறீங்க, அதை பண்ணுறீங்க இதை பண்ணுறீங்க. இல்லைங்க, எப்போவுமே ஒருத்தர் ஒரு நல்லது சொல்கிறாங்க அப்படின்னா அது நம்ம எடுத்துக்கணும்ல. இல்லை எந்த தான் பெஸ்ட் அப்படின்னு எப்போவுமே எந்த ஒரு விஷயத்துலையும், சமையல் மட்டும் இல்லை மற்ற எல்லா விஷயத்துலையுமே நம்மளது மட்டும் தான் பெஸ்ட் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. கண்ணை திறந்து பார்க்கணும், எல்லா நல்லதையும் எடுத்துக்கணும். கெட்டது அப்படின்னு பெருசாக இருக்காது. ரிலீஜியஸ் விஷயத்துலையும் இருக்கட்டும், இல்லை சமையல் விஷயத்துலையும் கெட்டதை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு நல்லதை நம்ம 100% 200% திருப்தியாக மற்றவங்களதையும் எடுத்துக்கலாம். அண்ட் நிறைய பேருக்கு அதை சாப்பிட பிடிக்கும்போது வைக்காண்டை நான் அது குக் பண்ணி கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்லை. எந்த ஒரு சாஸ்திரத்துலேயும் இதை தொடக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அதாவது செஞ்சு மற்றவங்களை திருப்தி பண்ணக்கூடாதுன்னு எந்த ஒரு சாஸ்திரத்துலையும் இல்லை. அதனால தான் அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ எனிவேஸ் அதெல்லாம் போகட்டும். சுண்டைக்காய் வத்த குழம்புக்கோ இல்லை எண்ணெய் குழம்புக்கு வரலாம். ஸோ அது வந்து ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க என்னை பொறுத்த வரைக்கும். இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியன்ஸ், மனசில் இந்த மைண்ட்லலாம் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அதோட இன்க்ரீடியன்ஸை உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ முதல்ல மெயின் இன்க்ரீடியன்ட் சுண்டைக்காய். இந்த மாதிரி பச்சை சுண்டைக்காய் எடுத்து அம்மியில் நல்லா இந்த மாதிரி சதைச்சு அதில் இருக்கிற விதைகள்லாம் நல்லா நீங்கிற மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி செதைச்சி எடுத்து அதை தண்ணியில் காட்டி நல்லா க்ளீன் பண்ணி இந்த விதைகள்லாம் போகிற அளவுக்கு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ 1 கப் ஆஃப் சுண்டைக்காய் மெயின் இன்க்ரீடியண்ட் ரெடி ஆகிடுச்சு. இது கூட 2 நாட்டு தக்காளி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு குத்து கறிவேப்பிலை. இப்போது ஒரு லெமன் சைஸ் புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணியில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ பெப்பர் 1 ஸ்பூன், அதே மாதிரி அளவுக்கு வெந்தயம் 1 ஸ்பூன். இது ரெண்டையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணணும், எண்ணெய் விடாமல். ஸோ இந்த மாதிரி வெந்தயம் நல்லா பொரிஞ்சு ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் பெப்பர் வெடித்ததுக்கப்புறம் இதை ஒரு அரை மூடி தேங்காய், துருவின தேங்காயில் இதை ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து நல்லா பேஸ்ட்டாக ஆனதுக்கப்புறமா இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கல் சட்டியாக இருந்தால் எண்ணெய் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறோம். ஸோ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், இது ரெண்டையும் போட்டு பொரிஞ்சு எழுந்ததுக்கப்புறம் கறிவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். கூடவே தக்காளி, இந்த தக்காளியும் எடுத்து நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா சுண்டைக்காய், நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சுண்டைக்காயை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. நல்லா கைவிடாமல் நல்லா
இதாகணும். எப்போவுமே காயெல்லாம் எண்ணெயில் ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குழம்புக்கு நீங்கள் புளி தண்ணி விட்டால் ரொம்பவே டேஸ்ட் அமிர்தமாக வரும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்கிற புளியை இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ இது ஒரு கொதி வரட்டும். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தேங்காயும் வெந்தயம் பெப்பரையும் இந்த மிக்ஸி பாத்திரத்துலேயே நம்ம இப்போது சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போட போகிறோம். கூடவே மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கூடவே காஷ்மீரி மிளகாத்தூள் நல்ல கலருக்கும் டேஸ்ட்டுக்கும் காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட போகிறோம். கூடவே தேவையான அளவு உப்பு. இப்போது இந்த புளி நல்லா கொதித்து வந்து பாருங்கள், இந்த மாதிரி வந்ததே இதோட கலந்துக்கிட்டு இதை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதாங்க. இதை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. சிம்மில் வச்சே சமைங்க. எப்போவுமே கொதி ஃபாஸ்ட்டாக சமைக்கணுங்கிறதுக்காக ஹை ஃப்ளேமில் வச்சு சமைச்சிங்கன்னா அதோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் வரும். ஸோ நல்லா சிம்மில் வச்சு சமைக்கும் போது ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி நுரக்கட்டும். ஸோ இந்த நல்ல நுரக்கட்டி இந்த மாதிரி வரும்போது இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இதில் விட்டு அழகாக கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா அவ்வளோதான், எண்ணெய் நல்லா கக்கியாச்சு. இப்போ இந்த இடத்துல கொத்தமல்லி அழகாக தூவி உங்களோட சுண்டைக்காய் எண்ணெய் குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ பார்த்தீங்க எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல. இதில் ஒரே ஒரு ப்ராப்பராக ஒரு விஷயம் தாங்க, சுண்டைக்காய் கசக்கிற தன்மை கொடுக்கறது அதோட விதைகள் தான். விதைகளில் பார்த்தீங்கன்னா நல்லது தான், பட் நம்ம கம்ப்ளீட்டாக சாப்பிடணுங்கிறது அவசியம் இல்லை. அது ஆக்சுவலி லூஸ் மோஷன்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் லூஸ் ரூல்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு பெட்டர் அவ்வளோ விதைகளும் சாப்பிடணுங்கிறது அவசியம் இல்லை. ஸோ எப்போவுமே சுண்டைக்காயை நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அதை டேப் பண்ணி நல்லா அதை பஞ்ச் கொடுத்து அதில் இருக்கிற விதைகள்லாம் எடுத்து நல்லா 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லது. அண்ட் எவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி அண்ட் ரொம்ப யம்மியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கசப்பு பிடிக்கலை, எனக்கு இது வேண்டாம் அது வேண்டான்னு குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்க சொல்கிறவங்களுக்கும் இந்த குழம்பு ரொம்பவே பிடிக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ரெசிபியை நான் பண்ண விதத்திலே நீங்களும் அதை செஞ்சு அழகாக சாப்பிட்டு பார்த்து என்னோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வியூவிங். பாசிட்டிவ் ஆல்வேஸ். ஏன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு தாங்க இருக்கும், அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆல்வேஸ் பாசிட்டிவாக இருங்க. பி ஹாப்பி, பி ஸ்மைல்.